பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக ஆட்சி தானே, இந்த தலைவர்கள் தானே. அதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? யாரு பொறுப்பேற்கிறது? இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்கல்ல. அப்ப ஏரின்னு தெரியாதா? இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு? இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் உரிமை, ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா? இந்த ரோட போட்டவன் யாரு? ரோட போடும்போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு, இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல? இன்னைக்கு வந்து திடீர்னு வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடினா என்ன அர்த்தம்? சரி, இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க புரியாத என்ன வாக்க போற? சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க. ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுற்றுற காலம் வரும். இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சியின் கீழ விழுந்திருக்கு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும். உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும்.